வணக்கம் நெருப்பு தமிழர். சிரகாஸ் நியூயார்க்லையும் ஒரே பனிமலை தான்ப்பா. நாம் எங்கே போனாலும் இந்த பனிமலை நம்மளை விடுவதில்லை அப்படிங்கிறது தான். கனடாவுக்கு 2017 வந்தபோது கடுமையான பனிப்புயலை சந்தித்தேன். அதுக்கப்புறம் டொரண்டோவுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம அதிலேருந்து கொஞ்சம் தப்பித்தோம். இருந்தாலும் கடந்த ஆண்டு 100 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு கடுமையான ஒரு பனியை டொரண்டோவில் நம்ம பார்த்தோம். அதுதான் பெரிய வரலாறாக இருந்துச்சு. போன தடவை நான் அமெரிக்காவுக்கு வந்திருக்கும்போது பெருசாக இது போன்ற ஸ்னோவை பார்க்கல. ஒரு சில இடங்களில் லேசாக குளிர் தான் இருந்தது. ஆனாலும் சிரகாஸ் இந்த பகுதிகளில் நியூயார்க்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பகுதி, இங்கேருந்து பஃபலோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸில் 2 மணி நேரங்களில் இப்போ சொல்லக்கூடிய பகுதி, அங்கே அந்த இடத்துல சிரகாஸில் கடுமையான பனியாகவே இருக்குது. என்னப்பா நம்மளை எங்கே போனாலும் இந்த பனி விடுவதே இல்லையே அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் பார்க்குறேன். சிரகாஸில் இதுக்கு முன்னாடி கடுமையான பனிப்பொழிவு இருந்ததாக இங்கே இருக்கக்கூடிய வரலாறுகள் சொல்லுது. இப்போ எவ்வளவோ பரவாயில்லைங்க, இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கடுமையான பனிப்பொழிவாக இருந்துச்சு அப்படின்னு இங்கே வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. இப்போது இங்கே இந்த பகுதிகள் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் கொஞ்சம் காடு அப்படி இப்படின்னு இருந்த இடங்களாக இருந்தாலும் இப்போது நல்ல நவீனமாக வளர்ந்து உண்மையில் ஒரு நல்ல ஒரு அசுர வளர்ச்சி பெற்ற ஒரு பகுதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இருந்தாலும் கனடாவுக்கு ஈடு இணை நாங்கள் இல்லை, கனடாவுக்கும் சவால் கொடுப்போம் அப்படின்னு சிரகாஸ் எப்பொழுதும் இந்த பனிப்பொழிவில் கனடாவுக்கு ஈடு இணை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது டொரண்டோவில் இருக்கக்கூடிய பனிப்பொழிவும் இங்கேயும் கிட்டத்தட்ட சில நேரங்களில் ஒன்றாகவே காட்சியளிக்குது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த இடத்துல பனிப்பொழிவை நம்ம பார்த்துட்ருக்குறோம். பனிப்பொழிவில் உண்மையிலேயே காணும்போது ஒரு மகிழ்ச்சி தான். 8 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம ஊருக்கே போகலை, ஊர் பக்கமே போகாமல் 8 ஆண்டுகளாக பனிப்பொழிவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால என்னமோ இந்த நாடுகளையோ பிறந்து வளர்ந்த மாதிரியும் நாமளும் போத்திக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. கனடாவில் தான் சுதந்திரமான ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு பார்த்தா சிரகாஸ் போன்ற பகுதிகளிலையும் நியூயார்க்கை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளிலையும் இது போன்ற நிலைகள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாகுது. அப்போது சுதந்திரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது மனிதர்களுக்கு இந்த வானிலை தான். இந்த வானிலை தான் சுதந்திரமான ஒரு வாழ்க்கையும் அடுத்த கட்ட ஒரு அற்புதமான ஒரு எதிர்காலத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இதிலும் ஒன்று தெளிவாகிறது. சிரகாஸிலிருந்து நெருப்பு தமிழர்.